அரசியல் செய்யணும்னா அப்புறம் இவங்க எல்லாரும் அரசியல் என்ன செஞ்சுட்டாங்க? பிரகாஷ் ராஜ் அரசியல் இறங்கும் போது அவர் என்ன செஞ்சுட்டாரு? அவர் வந்து கீழே நின்று பெங்களூர்ல வந்து எதிர்த்து நின்னாரா இல்லையா? அப்புறம் அப்ப மட்டும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் அரசியல்வாதியா? அவர் குடும்பம் ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸா? இல்லையே. யார் வந்து எங்களை பார்த்துட்டு சினிமா சங்கி கூத்தாடி சொன்னாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு சத்யராஜும் பிரகாஷ் ராஜும் டெலிவிஷன்ல இருக்கிற அத்தனை பேர் அந்த கூத்தாடிக்கு தானே தேவைப்படுது இன்னைக்கு பிடிஆருக்கு அவருக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு. அப்போ எங்களை பார்த்தா நாங்க கூத்தாடிங்க. என் கணவர் வந்து பார்த்துட்டு இதே கேள்வி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்டயும் தைரியமா இருந்தா கேளுங்க. கேட்டாரா? அப்போ இதே பிடிஆருக்கு எங்களை மாதிரி சினிமால இருக்குது கூத்தாடிங்க உங்க பப்ளிசிட்டி பண்றதுக்கு தேவைப்படுது இல்ல? அப்ப இது எந்த விதத்திலே நியாயம்? நாங்க வார்த்தை மோதலே கிடையாது, வார்த்தை மோதலே கிடையாது. நான் ஆரம்பத்திலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவருடைய படிப்பு காட்டுறாரு, நானும் என் கணவர் எங்களுடைய வளர்ப்பு காட்டுறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். மேடம், நான் தேடி பார்த்தேன். சுந்தர்சி வந்து எந்த ஒரு மக்கள் பணியோ எதுவுமே வந்து செய்யல, வெறும் டைரக்ட் பண்ணிருக்காரு, நடிச்சிருக்காரு. இதையே ஒரு தகுதியா சொல்ல முடியுமா தேர்தலில்? இல்ல பிடிஆர் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அவருடைய பேர் உச்சரிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேர் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. நாங்க என்ன செய்யறோம்? எங்களுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, எனக்கு பின்னாடி என் தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா, அதை சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு சுந்தர்சி, குஷ்பு தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு தெரியுதுன்னா, சுத்தி அத்தனை பேர் நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்க பிரஸ் மீட்லயே மக்கள் எங்க பேர் வச்சுதான் எங்களுக்கு தெரியும்.